வணக்கம். கோயம்புத்தூர் பிஹெச்ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு நாள் காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றம் பற்றிய கருத்தரங்கம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது. பாராளுமன்றத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பல்வேறு தகவல்களை கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு நான் கிடைக்கப்பெற்றேன். காலநிலை மாற்றத்தால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அந்த பாதிப்புகளால் உணவு பற்றாக்குறை, சுகாதாரக்கேடு போன்ற நிகழ்வுகள் எப்படி நடக்க இருக்கின்றது. உதாரணமாக வர இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் அரிசியினுடைய உற்பத்தி 40% குறைவதற்கும், கம்பினுடைய உற்பத்தி 20% குறைவதற்கும், மக்காச்சோளத்தினுடைய உற்பத்தி 30% குறைவதற்கும், கடுகனுடைய உற்பத்தி 15% குறைவதற்கு என்று மத்திய அரசினுடைய விவசாயத்துறை தந்த தகவல்களை மாணவிகளுக்கு குறிப்பிட்டு சொல்லி, இதுபோன்ற உணவு பற்றாக்குறை வருங்காலத்தில் நாம் எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய சவால்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற தகவல்களையும் எடுத்து வைக்கப்பட்டது. இதுபோன்று அரசுகள், மாநில அரசுகள், மத்திய அரசுகள் இந்த சவால்களை மீட்டெடுப்பதற்கு உயர்ந்து வரக்கூடிய வெப்பநிலைக்கு எதிராக விவசாயத்தினுடைய உணவு பற்றாக்குறையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி சற்றேறக்குரிய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 35,000 கோடி ரூபாய் அதற்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. அதுபோல் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிதிகள் கடந்த 5 ஆண்டுகளில் சற்றேறக்குரிய 1,500 கோடி அளவுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் இதை பற்றிய ஆய்வுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தகவல் என்று மாணவிகளுக்கு அரசினுடைய தகவல்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களமாக இந்த களம் அமைந்தது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தேவை, இன்றைய எளிய தலைமுறை பருவநிலை காலநிலை மாற்றத்தில் ஏற்படும் சவால்களை இப்பொழுது தெரிந்து தங்களையும் அந்த போராட்ட களத்தில் இணைத்து கொண்டு வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வர இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த சவால்களை எதிர்க்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த மன்றம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எனவே கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளம், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் ஏற்பட்ட கடுமையான மழைப்பொழிவு மற்றும் வெள்ளம் காலநிலை மாற்றம் பற்றிய ஒரு தேவையை, புரிதலை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்ச்சியாக கோவையில் உள்ள கிருஷ்ணம்மாள் கல்லூரி, சிறுதுளி அமைப்பு மற்றும் பூவுலை என்பது இணைந்து காலநிலை மாற்றம் குறித்து இளைஞர்களிடம் அது குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் அதற்கு அவர்கள் எப்படி தயாராக வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் கருத்தரங்கை இன்று நடத்தினோம். எல்லோருமாக இணைந்து அதில் பல்வேறு தரப்பட்ட அறிஞர் பெருமக்கள், செயல்பாட்டாளர்கள் காலநிலை மாற்றம் என்ன செய்கிறது, இளைஞர்களாகிய அவர்கள் எப்படி தயாராக வேண்டும், இது குறித்து உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவாக எடுத்து வைத்தார்கள். அதனுடைய இறுதி நிகழ்வில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். தொடக்கம் முதல் மாலை வரை அனைத்து கிட்டத்தட்ட 1,500க்கும் மேற்பட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவியர், செயல்பாட்டாளர்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக நாளாக இந்த நாள் உள்ளது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக கோவையை மாற்றுவதற்கு, முதல் காலநிலை மீள்திறன் கொண்ட ஃபஸ்ட்டு கிளைமேட் ரெசிடென்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு இதை போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக உதவும். அந்த வகையில் இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள். ஒரு பொதுவாகவே கோவைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே கோவை மக்களே செய்து காட்டிய ஒரு மக்கள். சென்னையில் ட்ரேட் சென்டர் அரசாங்கம் கட்டியது, இங்கே உள்ள கொடிசா வளாகம் மக்களாக செய்து கட்டியது. அப்போ கோவை மக்களுக்கும் கோவையில் உள்ள கல்லூரிகளுக்கும் காலநிலை மாற்றம் பற்றி நாம் சொல்லி அது குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தால் கோவை நகரத்தை தமிழ்நாட்டின், இந்தியாவின் முதல் காலநிலை மீள்திறன் நகரமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு தரப்பிலும் கலந்து கொண்டு கேள்விகளை முன்வைத்தார்கள், அறிஞர்கள் பதிலளித்தார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல தொடக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். மேகத்தொடர்ச்சி மலை பாதுகாப்பு இயக்கமே ஒரு இயக்கம் கடந்த 30 ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அது பல்வேறு கூட்டங்களை, பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறது.
2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு இயக்கத்தின் மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது. இப்பொழுது நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை முழுமையாக பாதுகாப்பதற்காக மாதவ் காட்கில் குழுவும் சரி, கஸ்தூரிரங்கன் குழுவும் சரி, அவர் சொன்ன பரிந்துரைகளை தமிழக அரசு, குறிப்பாக கஸ்தூரிரங்கன் கமிட்டி சொன்ன பரிந்துரைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. அதை ஏற்றுக்கிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு அறிவிப்பாணையை விரைவில் வெளியிடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அறிவிப்பாணை வரும் பட்சத்தில் எந்தெந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் வந்து கட்டிடங்கள் கட்டலாம் அல்லது விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம், எந்த இடங்களில் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மின்னணு கழிவுகளை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு மின்னணு சாதனத்தை யார் தயாரிக்கிறார்களோ அது அவருடைய பொறுப்பு, அது கடைசியாக கழிவாக அவர் பெற்றுக்கொள்வது. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இங்கே வந்து இபிஆர் சென்டர் செட் பண்ணால் கூட கிடையாது. எல்லா கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஏஜென்சி எடுத்து அந்த ஏஜென்சி வந்து இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இபிஆர் சென்டர் செட் பண்ணி நம்ம பயன்படுத்தி தூக்கி எறக்கூடிய ஃபோனையோ, டெலிவிஷனையோ, இல்லை லேப்டாப்பையோ, கம்ப்யூட்டரையோ அவங்ககிட்ட ஒப்படைச்சோம்னா அவர்கள் வாங்கி கொண்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு டோக்கன் மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி கொடுத்து அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை போய் அந்த கம்பெனியில் கொடுத்து நம்ம வந்து டிஸ்கவுண்டோட அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்க முடியும். இந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சிகளில் வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கு. வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகம் முழுக்க இபிஆர் சென்டர்ஸ் வரும்னு நாங்கள் வந்து நிச்சயமாக நம்புகிறோம். நெகிழியை பொறுத்த மட்டும் 2 வகை. ஒன்று, மக்களிடம் பிரச்சாரம் செய்து அவர்கள் பயன்படுத்தாமல் தடுப்பது, அதுவும் முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அரசும் அந்த பொருளை தயாரிக்கக்கூடியவர் மீது நடவடிக்கை எடுத்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்லாம் தயாரிக்க முடியாமல் செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் மீது அபராதம் விதிப்பதும் இன்னொரு வழிமுறை. அதை அரசு செய்ய ஆரம்பிக்குது. இப்போ வந்து விற்கிறவங்க வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நாள் சில உற்பத்தியாளரும் வந்து தடுக்கப்பட்டு அவர்கள் மீதும் ஃபைன் போட்டு அவர்களையும் உற்பத்தி செய்யாமல் தடுப்பது, அது இன்னொரு வழிமுறை. இப்போ 2மே சேர்ந்து செய்யணும். ஒரு பக்கம் மக்கள் நெகிழிப் பொருட்களை, தூக்கி எறியக்கூடிய நெகிழிப் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் உற்பத்தியாளர்களும் அரசு வந்து முறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும்.